அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி இந்து மேல்நிலைப் பள்ளியில் டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய அனைத்து துறைவாரி சங்கங்கள் ஒருங்கிணைந்து வருகின்ற காலத்தில் பொது கோரிக்கைகளை முன்வைத்து போராடுவதற்கும் இயக்க நடவடிக்கைகளை காண்பதற்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ADAF ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் PK சிவக்குமார் மற்றும் தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் கள அமைப்பாளர் மகேந்திரகுமார் இருவரும் கூட்டாக ஒருங்கிணைப்பு செய்து ஆலோசனைக் கூட்டத்தை வழிநடத்தினர். பொது சுகாதாரத்துறை அமைச்சு பணி அலுவலர் சங்க மாநில துணைத் தலைவர் மாநில தலைவர் சார்பாக வந்திருக்கேன் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில துணைத் தலைவர். என்னுடைய பெயர் ஆனந்த், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரெவின்யூ ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளர். என்னுடைய பேர் கானா முனியாண்டி, CPS ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில இணை ஒருங்கிணைப்பாளர், அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகி. என் பேர் ரஹமத்துல்லா, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக மாநில தலைவருக்கு பதிலாக நான் இப்போ வந்திருக்கேன் மதுரையிலேருந்து. இங்கே எம் பவானி SHN தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர்கள் சங்கம் மாவட்டத்தின் கடலூர் மாவட்டத்தின் KS மணிமேகலை. என் பெயர் பாலசுப்ரமணியன், தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவராகவும் தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தின் மாநில துணைத் தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய துறை வருவாய்த்துறையில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் R. முருகன். எனது பெயர் சத்யகுமார், உதவி ஆணையர், தமிழ்நாடு வணிக வரித்துறை உதவி ஆணையர்கள், வணிக வரி அலுவலர்கள் மற்றும் துணை வணிக வரி அலுவலர்களுக்கான மாநில துணைத் தலைவர், சங்கத்திற்கான மாநில துணைவர், சென்னை கோட்டத்தினுடைய தலைவர். நிறுவனர் R. இந்திரா அவர்களின் வழிகாட்டிலின்படி துணைத் தலைவி A. சூரிய கிறிஸ்டி, திருவள்ளூர் மாவட்டம். குமார் என்ற பொய்யாளி, தமிழ்நாடு நகர் ஊரமைப்புத்துறை அமைச்சு பணியாளர்கள் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாடு சத்துணவு பணியாளர் ஒன்றியத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சென்னை மாவட்டத்தின் சார்பிலும் CPS ஒழிப்பு இயக்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பிலும் எனது மனமார்ந்த இதயங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, என்னுடைய பெயர் அசோக்குமார், சூப்பரண்டாக இருக்கிற தமிழ்நாடு நிலச்சீர்திருத்தத்துறை, அது மட்டும் இல்லாமல் TNBRA அதாவது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனுடைய டெப்யூட்டி செக்ரட்டரி துணை செயலாளர் இருக்கிறேன். என்னுடைய பெயர் வெண்மதி, நான் கருவூல கணக்குத்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில செயலாளராகவும் CPS ஒழிப்பு இயக்கத்தின் சென்னை மாவட்ட கோஆர்டினேட்டராகவும் இருக்கேன். நான் என்னுடைய பெயர் அன்பரசு, தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை மாநில சட்டப்பிரிவு செயலாளராக உள்ளேன். பெயர் P. ஆரோக்கியராஜ், தமிழ்நாடு காவல்துறை அமைச்சு பணியாளர் சங்கம் மத்திய செயற்குழு உறுப்பினர், இணைப்பில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மாநில செயலாளர். எங்கள் துறை. என் பெயர் T. கிருஷ்ணன், மாநில பிற்பட்டோர் நலத்துறை சார்ந்தவர், மாநில அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில செயலாளர், பிற்பட்டோர் நலத்துறையின் மாநில பொதுச் செயலாளர். என் பேர் ரவிக்குமார், தமிழ்நாடு அமைச்சு பணி மருத்துவத்துறை அமைச்சு பணி அலுவலர் சங்க மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய துணைத் தலைவர். தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கை ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வ. மாரிமுத்து, தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்கிறேன். என்னுடைய பெயர் பாலவிஜயன், நான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பாக தங்களிடம் ஆலோசனை கூற வந்திருக்கிறேன். நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு பதிவுத்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிவசெல்வகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு பதிவுத்துறை அலுவலர் சங்கம் மற்றும் மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். எனது பெயர் ராஜா, பொதுப்பணித்துறையில் ஆட்சியாளராக பணிபுரிந்து வருகிறேன்.
நான் சார்ந்திருக்கும் சங்கம் தமிழ்நாடு அரசு ஒன்றியம். என் பெயர் கஜேந்திரன், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய மாநில தலைவர். ஷாகுல் அமீத், நம்ம இப்போ நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு நமக்கு. என்னுடைய பெயர் பாபு, நான் உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை LF40 டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேங்க. அதில் மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பு என்ற நிலையில் இருக்கின்றேன். அதே போல் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தில் மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றேன். அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு, அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு, துறை சங்கங்களின் கூட்டமைப்பு. ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி பெறும் வரை, வெற்றி பெறும் வரை, வெற்றி பெறும் வரை, இறுதி வெற்றி, இறுதி வெற்றி, இறுதி வெற்றி. ஆலோசனை கூட்டம் முடிவில் PK சிவகுமார், வே மகேந்திரகுமார், முனியாண்டி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பணியாளர்கள் இங்கு ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இதனை ஒருமித்த கருத்தோடு ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பல்வேறு பொதுச்சங்கங்களில் தனித்தனியாக பயணிக்கின்ற சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆளுகின்ற இந்த அரசு நிறைவேற்றி கொடுக்காத கோரிக்கைகளை, பொது கோரிக்கைகளை, பிரதானமாக எங்களுக்கு CPSஐ ஒழித்து பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும், அனைத்து பணியாளர்களுக்கும் கிட்டத்தட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்படாத பணியாளர்களுக்கு சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். மேலும் IFSRMC திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எங்களுக்கு எண்ணற்ற இடர்பாடுகள் சந்தித்து வருகின்றோம். அந்த இடர்பாடுகளை எல்லாம் களைந்து எங்களுக்கு வழங்கக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தில் பேரண்ட்ஸை சேர்க்காம, பெற்றோர்களை சேர்க்காம இருக்காங்க. இவையெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்க்க வேண்டும். எங்களுக்கு காலி பணியிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும். எங்களுடைய மன உளைச்சலை குறைக்கும் வகையில் பணி நேரத்தில் மட்டும் பணிபுரிவதற்கு எங்களுக்கு முதலில் அனுமதி அளிக்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் பணிபுரிவதையும் இதர இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களின் மூலம் பணிபுரிவதையும் முதலில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் தவிர்த்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பொது கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பல கோரிக்கைகள், இன்றைக்கி எங்களுக்கு இருக்கக்கூடிய பே வேரியேஷன், வரக்கூடிய சம்பள ஊதிய விகிதங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். ஒவ்வொரு துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குமுறலோட வேலை பார்க்காங்க. அரசோட அனைத்து திட்டங்களையும் எடுத்து சென்று போகிறது இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் பணியாளர்களும் ஊழியர்களும் தான். இந்த திட்டங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தேவை, ஆனால் கோரிக்கைகளை வென்று கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. இதற்காக நாங்கள் தனித்தனியாக போராடிய அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு, ADAF, ஆல் டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஃபெடரேஷன்ங்கிற அமைப்பை இன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆதரவு தெரிவித்து வந்து கலந்து கொண்டும் ஆதரவு தெரிவித்தும் கிட்டத்தட்ட 50 சங்கங்களுக்கு மேலே வந்திருக்கு. இன்னும் வருங்காலங்களில் இதர சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து சங்கங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு எப்படி 2003 எங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை அனைத்து சங்கங்களும் ஒன்று திரண்டு சந்தித்துமோ அதேபோல் இன்று அசாதாரண சூழ்நிலை, அரசு கோரிக்கைகளை ஏற்காத பட்சத்தில் அந்த அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனை சரி செய்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் திரண்டு நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளுக்கு ஏற்படுத்த CPS ஒழிப்பு இயக்கம் சேர்ந்து நாங்கள் ஏற்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இது மாறியுள்ளது. இது இன்றைய சூழ்நிலையில் அந்த இணைப்புக்கு சேர்ந்து ஆதரவு அளித்து நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கோரிக்கைகளுக்கு போராடுமோ தனித்தனியாக போராடின இயக்கங்களை தாண்டி இன்னைக்கு CPS ஒழிப்பு இயக்கத்திலிருந்து தோழர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மற்ற இயக்கங்கள்ல இருந்தும் தோழர்கள் வந்திருக்காங்க. அவங்க வரக்கூடிய 11ஆம் தேதி வச்சிருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக வச்சிருக்கக்கூடிய போராட்டத்துக்கும் சரி, 12ஆம் தேதி இணைப்பு சங்கங்கள் வச்சிருக்க போராட்டத்துக்கும் சரி, எதிர்காலத்தில் ஒவ்வொரு துறைவாரி சங்கம் வச்சிருக்கக்கூடிய போராட்டத்துக்கும் நிச்சயமா இந்த கூட்டமைப்பு வலு சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு CPS ஒழிப்பு இயக்கம் சார்பாக வந்திருக்கிற தோழர் அவர்கள் அவரோட அந்த அடாப் சம்பந்தமாகவும் அழைப்பையும் இந்த நேரத்தில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேருடைய
உங்கள் எண்ணத்திற்காக இல்லாமல் இன்றைக்கு செவிசாய்க்காமல் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த கோரிக்கைகளாம் நிறைவேற்றும் அடிப்படையில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினுடைய முதன்மை கோரிக்கையான எங்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை முதன்மையாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த அமைப்பு எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்குது. மிக்க சந்தோஷம். உண்மையாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாங்களெல்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய துறைவாரி சங்க கோரிக்கைகளும் சிபிஎஸ் ஒழிப்பு கோரிக்கைகளும் இந்த தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அடாஃப் என்ற அமைப்பை எல்லா பொது சங்கங்களில் இருக்கின்ற துறைச்சங்கங்கள் எந்த பொது சங்கத்திலும் இல்லாத துறைச்சங்கங்களை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பை மேற்கொள்வது, இந்த கூட்டமைப்பை செயல்படுத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த கூட்டமைப்பின் சார்பில் எதிர்வருகின்ற 11/12/2025 அன்று சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் நடத்துகின்ற அந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதும் அன்றைய தினம் மாவட்ட தலைநகரங்களில் அடாஃப் சார்பில் பங்கேற்பதும் என்ற முடிவை இன்றைய கூட்டத்தில் எடுத்திருக்கிறோம். வருகின்ற 13/12/2025 அன்று திருச்சியிலே மாநில நிர்வாகிகள் கூடி இந்த கூட்டமைப்புடைய சார்பில் கோரிக்கைகளை முன்வைத்து பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல், காலி பணியிடங்கள் நிரப்புதல் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகள், இன்னும் கூட கோரிக்கைகளை அன்றைக்கு முடிவு செய்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து இயக்கங்களை காண்பதற்கு அன்றைய 13/12 அன்று திருச்சியிலே அடுத்த எதிர்கால இயக்கங்களை முடிவு செய்வது, அதற்காக கூடுவது என முடிவெடுத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த கூட்டமைப்பு இன்றைக்கு பணியாளர்களை காப்பது என்ற நிலைப்பாட்டில் அனைத்து துறை பணியாளர்களுடைய கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த கூட்டமைப்பின் சார்பில் இந்த அரசை நிர்பந்திக்கின்ற நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.